ஐயா நம்ம சந்தையில சொல்லுவோம், உள்ளூர்ல ஒரு மாட்டை விற்க முடியலன்னா முதல்ல கூட்டு போவோம், விற்க முடியாது. இரண்டாவது சந்தை கூட்டு போவோம், விற்க முடியாது. ஒரு பெரியவன் சொல்லுவாங்க, அண்ணே தூரத்துல இருக்கிற சந்தை கூட்டு போங்க, வித்தரலாம். உள்ளூர்ல விற்க முடியாத மாட்டை திண்டுக்கல்ல இருந்து பிடித்து கொண்டு வந்து பழனியில கட்டி வைத்திருக்கின்றார்கள். சொல்லுங்க, இந்த முறை ஒரு சரித்திரம் காணாத ஒரு தோல்வியை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கும். எனக்கு என்னமோ அண்ணாமலை தோழர் பாண்டியை பற்றி சொன்னதா நான் நினைக்கல. இவருக்கு சீட்டு கொடுக்க விடாத நயினார் நாகேந்திரன் போன தடவை திருநெல்வேலியில் போட்டி போட்டார். இப்போ சாத்தூருக்கு வந்துட்டார். அவரை தான் உள்ளூர் மாடு வெளியூர் மாடுன்னு சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இல்லைன்னா இவங்க பாஸ் ஒருத்தர் இருக்கார்ல, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி, அவருடைய சொந்த மாநிலம் குஜராத். அவர் வாரணாசியில் வந்து நிற்கிறார். அவரை சொல்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியலை. ஏன் நம்ம சகோதரி வானதியை போன முறை கோவை தெற்கில் நின்னாங்க, இப்போ கோவை வடக்கில் நிற்கிறாங்க. பாண்டிய தோழரை வந்து உள்ளூர் மாடு வெளியூர் மாடுங்கிறார. அவங்க கட்சியில் சில பேர் சந்தைக்கே வராத மாடெல்லாம் இருக்குது. நிர்மலா சீதாராமன் இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் போட்டி போட்டு அவங்க ஒன்றிய நிதியமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அயல்துறை அமைச்சர், அவர் எந்த தேர்தலில் போட்டி போட்டு இப்போ இந்தியாவினுடைய அயல்துறை அமைச்சராக இருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை தான் பாவம், அடிமாடு மாதிரி ஆயிட்டார். இவர் உள்ளூர் மாடு வெளியூர் மாடுங்கிறாருல. போன தடவை இவர் சொந்த மாவட்டமான கரூர்ல அரவக்குறிச்சி தொகுதி தான் நின்னார். இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் பக்கம் ஏதாவது ஒரு சீட்டு கேட்டு பார்த்தாரு. அதுவும் அவருக்கு கிடைக்காத பின்னணியில தான் அவர் அந்த பிரச்சார குழுல கூட போடல. அப்ப என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் பிரச்சாரத்துக்கே வரலைங்கிற மாதிரி சொன்னாரு. பிறகு இப்போதைக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்றார். ஒரே மாவட்டத்துக்குள்ளேயே உள்ளூர் வெளியூர் அப்படின்னு ஒரு பக்கம் அகண்ட பாரதம் பேசுறது, இன்னொரு பக்கம் அண்டாக்குள்ள கையை விட்டு ஆட்டுறதுங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு.